இருக்கிறதுலே டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இருக்கிறதுலே விலை அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் காமன். என்ன, இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் ஃபோல்டபிள் டிஸ்பிளேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ டெக்னாலஜியில் இருக்கிறதுலே மேக்ஸிமம், இருக்கிறதுலே டாப்பில் இருக்கிறது ஃபோல்டபிள் பேனல்ஸ். ஸோ ஃபோல்டபிள் ஃபோன்ஸில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று, நம்ம ரெகுலரான ஃபோன் ஃபார்ம் ஃபேக்டரில் ஃபோனை ஓப்பன் பண்ணி டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டராக மாற்றுறது. ஸோ இது நம்ம கேலக்ஸி ஃபோல்ட் 2, ராயல் ஃப்ளெக்ஸ் பை, ஹுவாவே மேட் எக்ஸஸ் இந்த மாதிரி ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். இன்னொரு ஃபோல்டபுள் ஆப்ஷன் என்னென்னா, இருக்கிற அதே ஃபோன் ஃபார்ம் ஃபேக்டரை பாதியாக மடித்து சின்னதாக்குறது. ஸோ இதை நம்ம ஒரிஜினல் மோட்டோ ரேசரில் பார்த்தோம், அதுக்கப்புறம் சாம்சங்கோட 1,10,10,000 ஜி ஃப்ளிப்பில் பார்த்தோம். இப்போ மோட்ரோலா அவங்களோட 2வது ஜென்ரேஷன் ரேசர் 5G எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ரேசரோட கம்பேர் பண்ணையில் ஒரு விதத்துலையும் இங்கே அப்கிரேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இது பெட்டரான ஃபோன். ஸோ சின்ன ஃபோல்டபுள் வாங்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க ஜி ஃப்ளிப்க்கு பதிலாக இந்த மோட்டோ ரேசர் 5Gயை வாங்கணுமா? இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ முதல்ல இந்த மோட்டோ ரேசர் 5Gயில் போன மோட்டோ ரேசர்லேருந்து என்னெல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் எப்படி ஜி ஃப்ளிப்போட கம்பேர் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே டிஸ்பிளே, ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவும் பெருசாக மாறல. போன ஜென்ரேஷனில் 2.7 இன்ச் பேனல், இந்த தடவையும் அதே 2.7 இன்ச் பேனல். உள்ள டெக்னாலஜி மாறி இருக்கான்னு பார்த்தா இல்லை, ரெண்டுமே ஜியோலெட் தான். ரெசல்யூஷன் திருப்பி 600x800 பிக்சல்ஸ். ஸோ அங்கேயும் சேஞ்ச் இல்லை. ஆனால் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எப்படி இந்த டிஸ்பிளேயோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டோட்டலாக மோட்ரோலா மாற்றிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்கு ஒரு ஃபுல் லான்ச்சர் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஆப் வேணாலும் இந்த டிஸ்பிளேலேருந்தே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணணுனாலும் சரி, ஒரு வீடியோ பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணுன்னா கூட இந்த டிஸ்பிளேலேருந்தே பண்ண முடியும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு தடவையும் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணையில் இன்னும் ஒரு பெரிய பேனல் 6.2 இன்ச் பேனலை யூஸ் பண்ண போகிறீங்க. எத்தனை தடவை ஃபோனை ஓப்பன் பண்ணாமல் அந்த சின்ன டிஸ்பிளேலேயே உங்களால் யூஸ் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பேட்ரி சேவ் ஆகும் அப்படின்னு மோட்டோரோலா சொல்கிறாங்க. எனக்கு அது கரெக்டாக தான் பட்டுச்சு. ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். பேட்ரி பற்றி பேசையில் போன ஜென்ரேஷன் மோட்டோ ரேசரில் 2510 mAh பேட்ரி கொடுத்துருந்தாங்க. இப்போ 2800 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னமும் ஜி ஃப்ளிப் அளவு பெரிய பேட்ரி கிடையாது, பட் பேட்ரி இங்கே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, இன்னும் எதுவும் கொடுக்கல. சார்ஜிங் ஸ்பீடும் மாறல, அதே டர்போ சார்ஜ் தான் சொல்கிறாங்க, பட் 15 வாட்ஸ் தான். இங்கே பேட்ரி லைஃப் பெட்டராக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. உள்ள சிப் போன தடவை அந்த பழைய 10 நானோமீட்டர் ஸ்னாப்ட்ராகன் 710 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் 7 நானோமீட்டர் ஸ்னாப்ட்ராகன் 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது இன்னமும் ஃப்ளாக்ஷிப் சிப் கிடையாது, பட் ஒரு ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் சிப். இதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எஸ்பெஷலி போன ஜென்ரேஷன் ரேசரோட கம்பேர் பண்ணையில் ரொம்பவே எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளூடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போது இது கூட 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி ஃப்ளிப்க்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் இன்னும் UFS 2.1 தான், ஜி ஃப்ளிப்பில் UFS 3.0. ஸோ அந்தளவு ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கிடையாது. இப்போ முதல் ஜென்ரேஷன் ரேசரில் மேஜர் நெகட்டிவ்னு பார்த்தா உள்ள சிப் தான். பட் இன்னொரு நெகட்டிவ், அடுத்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா பின்னாடி உள்ள கேமரா. அந்த கேமரா அந்தளவுக்கு இல்லை. இந்த தடவை கேமராவை மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக சாம்சங்கோட சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ISOCELL Bright GM1 48 மெகாபிக்சல் சென்சர். இது கூட f1.7 லென்ஸ் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட பெட்டராக இருந்துச்சு. டீட்டெயில்ஸும் சரி, டைனாமிக் ரேஞ்சும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஸ்பாட் கலர் ஆப்ஷனும் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த தடவை வீடியோஸ்க்கும் அது ஒர்க் ஆகுது. வீடியோஸ் பற்றி பேசையில் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இது சிப்போட லிமிடேஷன், கேமரா ஹார்ட்வேரோடது கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளே மாறலங்கிறத பார்த்தோம். உள்ள டிஸ்பிளேயில் ஏதாவது மாற்றிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. இதுவும் இன்னும் ஒரு 6.2 இன்ச் டிஸ்பிளே தான். அதே மாதிரி கொஞ்சம் HD+ஓட அதிகமான ரெசல்யூஷன், பிளாஸ்டிக் OLED பேனல். ஆனால் இந்த டிஸ்பிளேயும் போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணல ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். டெக்னாலஜி மாறல, ரெசல்யூஷன் மாறல, சைஸ் மாறல. இப்போ எப்படி அப்கிரேட்? இந்த ஹிஞ்ச் பார்க்குறீங்களா, இதை டோட்டலாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டிஸ்பிளேக்கும் ஹிஞ்சுக்கும் நடுவில் கேப் எதுவும் இல்லை. கேப் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு அந்த தொட்டி யூஸ் பண்ணையில் போன ஜென்ரேஷனில் அந்த பிளாஸ்டிக்கி ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங் இருந்துச்சு. அது இந்த தடவை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ்
கேப் இல்லைங்கிறதுனால டஸ்ட் பெருசாக உள்ளே போகாது. இது போக நீங்கள் டிஸ்பிளேயை ஃபோல்ட் பண்ணையில் டோட்டலாக ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ண முடியும். அதுவும் இந்த ஜென்ரேஷனில் ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ஸோ மோட்டோரோலா பெருசாக எதுவும் பண்ணாட்டியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கோ, யூஸ் பண்ணையில் அந்த யூசர்ஸ்க்கு எதெல்லாம் ஒரு நெகட்டிவாக பட்டுச்சோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜரான நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் போன ஜென்ரேஷனில் கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்துச்சு. அதை இப்போ பின்னாடி அந்த மோட்டோ லோகோ இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பாசிட்டிவாக பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அது போக திக்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெயிட்டை இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் மோட்டோ ரேசர் 205 கிராம் வெயிட் இருந்துச்சு. இந்த தடவை 192 கிராம் தான். இன்னமும் Z Flipஓட கம்பேர் பண்ணல அதிகம் தான், கிட்டத்தட்ட 10 கிராம் அதிகம். பட் பெருசாக நோட்டிசபிளாக இல்லை. அந்த டிஃப்ரென்ஸ் Z Flipக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இது வெயிட்டுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் எல்லா விஷயத்துலையுமே Z Flipக்கும் மோட்டோ ரேசர் 5Gக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சிப்புன்னு பார்க்கல ஸ்னாப்ட்ராகன் 765G வர்சஸ் 855+, முன்னாடி 710 வர்சஸ் 855+ இருந்துச்சு. ஸோ இந்த தடவை அந்த டிஸ்டன்ஸ் இன்னமும் கம்மியாக இருக்குது. RAM ஸ்டோரேஜ்னு பார்த்தா அதே 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். ஸோ போன தடவை 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருந்துச்சு. ஸோ ரேமும் சரி ஸ்டோரேஜும் சரி ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டோரேஜ் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. இது UFS 2.1, Z Flipல UFS 3.0. ஸோ கேப் இருக்குது, ஆனால் இன்னும் சின்னதாக இருக்குது. அடுத்து கேமராஸ்னு பார்க்கலையும் இந்த தடவை 48 மெகாபிக்சல் சென்சர் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குட் லைட்டிங் கண்டிஷன்ஸில் பிரைட்டாக இருக்கிற வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் Z Flipக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் லோ லைட்டில் இன்னமும் Z Flip பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் Z Flipல அந்த அல்ட்ரா வைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பியும் Z Flip அளவுக்கு இல்லாட்டியும் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது ரெண்டு ஃபோனுக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி 2500 mAh-லேருந்து 2800க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் Z Flipல 3300 mAh இருக்குது. ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியும், அந்த கேப் இன்னும் இருக்குது, பட் கம்மியாக இருக்குது. அடுத்து Z Flipல உள்ள வயர்லெஸ் சார்ஜிங் இன்னமும் மோட்டோ ரேசர் 5Gல கிடையாது. ஆனால் மோட்டோ ரேசர் 5Gக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. முதல்ல அந்த உள்ள டிஸ்பிளே வந்து கீழே ஸ்லைட் ஆகுது. அந்த சின்குள்ளே ஸ்லைட் ஆகிறதுனால உங்களுக்கு Z Flipல பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய க்ரீஸ் இங்கே இல்லை. 3 க்ரீஸ் இருக்குது இந்த ஃபோனில். ஸோ Z Flipஓட அதிகமான க்ரீசஸ் இருக்குது, பட் ரொம்பவே மைனராக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக படுது. அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன். இங்கே மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள பேனல். இந்த முறை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு லான்ச்சர் கொடுக்கறதுனால அந்த பேனலை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபுல் யூசேஜ் இதில் பண்ண முடியும். போன ஜென்ரேஷனும் இதே சைஸ் பேனல் தான், பட் Z Flip மாதிரியே வெறும் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் அதில் செக் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப லிமிட்டடாக இருந்துச்சு யூசேஜ். ஸோ Z Flipல சின்ன பேனலாக இருந்தாலும் சரி, இதில் பெரிய பேனலாக இருந்தாலும் சரி, யூசேஜ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு மேஜர் அட்வான்டேஜாக அது படல. பட் இப்போ ஃபுல் லான்ச்சர் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃப்ரண்ட் பேனல் மோட்டோ ரேசருக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ், மோட்டோ ரேசர் 5Gக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஆனாலும் Z Flipல இன்னமும் ப்ரைஸ் அட்வான்டேஜ் இருக்குது. Z Flip 1,09,000 ரூபா, இந்த ஃபோன் 1,25,000 ரூபா. ஸோ Z Flipஓட மோட்டோ ரேசர் 5G பெட்டரான ஃபோன்னு கேட்டால் நான் இன்னும் இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா Z Flip தான் பெட்டர் வேல்யூ. பட் இப்போ நம்ம இப்போ 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் வாங்கல. 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் வாங்குறவங்க வேல்யூ பார்த்தா வாங்குறாங்க. வேல்யூன்னு பார்த்தா நம்ம சாம்சங்கில் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் வாங்கலாம், இல்லை OnePlus ஃபோன்ஸ் வாங்கலாம். பட் ஓரளவுக்கு அந்த வேல்யூலாம் பார்க்காம வாங்குறவங்க தான் 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் வாங்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் மோட்டோ ரேசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய மோட்டோ ரேசர் மாதிரியே இருக்குது. இந்த தடவை ஃபோல்டபிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நாஸ்டால்ஜியாக்காக வாங்கணுன்னா வாங்கலாம். நான் முன்னாடி ரேசர் வச்சுருந்தேன், நான் இப்போது ரேசர் வாங்கணும், என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க மட்டும் தான் வாங்கினாங்க. பட் இப்போ ரேசர் 5Gல ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபோன் கொடுத்துருக்காங்க. Z Flip அளவுக்கு இதில் ஸ்பெக்ஸ் இல்லாட்டியும் இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை அந்த பிளாஸ்டிக் கீழே ஸ்லைட் ஆகிற அந்த டிஸ்பிளே பிடிச்சிருந்துச்சுனாலோ, ஸோ இந்த மாதிரி சில பல ரீசன்ஸ்க்கு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ண முடியும். பெஸ்ட் வேல்யூ கிடையாது, பட் ஆனாலும் ரொம்பவே ஒரு பெட்டரான ஃபோன் இந்த தடவை மோட்டோரோலா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மோட்டோ ரேசர் 5G பற்றி என்னோட கருத்து. Z Flipக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா மோட்டோ ரேசர் 5G சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை Z Flip சூஸ் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. கொஞ்சம் கைஸ், இப்போ நான் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் மாற்றிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு நோட்டிசபிளாக இருக்கா, இந்த சேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணல, எஸ்பெஷலி எல்லோரும் என்ன சொல்கிறீங்கிறத வச்சு தான் அந்த சேஞ்சஸ் மெயின்டைன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையே நான் பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.